அனைவருக்கும் வணக்கங்க. நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நாம் எங்கே கூடியிருக்கோன்னா தீவன கட்டுப்பாடு சம்பந்தமான பிரச்சனைக்காக நாங்கள் கூடியிருக்கோம். அதிகபட்சம் ஒன்றும் இல்லைங்க, கம்பெனியில் வந்து எங்களுக்கு வந்து 31ஆம் தேதி ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சிருக்கோம். மாநில ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கோம். தீவனத்தோடு எங்களுக்கு கம்பெனியில் தீவனத்தோடு ஏற்றிட்டு இருக்காங்க. என்னென்னு பொதுமக்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு புரியாது. தீவனம்னா என்ன, இவங்க 31ஆம் தேதி வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க, தீவனம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாது. அந்த பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுகிறேன். அதிகபட்சம் கம்பெனிங்க நாங்கள் கோழி ஏற்றும் போது அரசின் வழிகாட்டுதலின்படி 8 to 12 மணி நேரம் தீவனத்தை கட்டுப்படுத்தி எங்களுக்கு கோழி கொடுக்கணும். ஆனால் இப்போ 20 நாட்களாக, ஆனால் பல வருடங்களாக அரசின் வழிகாட்டுதலின்படி தான் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 20 நாட்களாக வந்து அந்த அரசின் வழிகாட்டின் கடைபிடிக்காமல் தீவனத்துடன் ரன்னிங் ஃபீடுன்னு சொல்லுவாங்க, அந்த தீவனத்துடன் எங்களுக்கு கோழி ஏற்றிட்டு வராங்க. அதனால் என்ன பிரச்சனை வருங்களாம், அதிகபட்சம் ஒரு கோழி ஒரு நாளைக்கு வந்து 150 கிராம் தீவனமும் 300-350 கிராம் தண்ணியும் குடிக்கும். சராசரியாக ஒரு வளர்ந்த கோழி ஒரு நாளைக்கு 500 கிராம் ஃபுட்டு எடுத்துக்குது, தண்ணி தீவனத்தை எல்லாத்தையும் சேர்த்து. அப்படி எடுக்க போகும்போது எங்களுக்கு 8 to 12 மணி நேரம் ஃபீடு கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது தொண்டை பகுதி குடல் பகுதியெல்லாம் கழுவி நீக்கி ஒரு அறுவை குடையத்துக்கு நம்ம போகும்போது நமக்கு இனிமேல் கொடுத்து இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இங்கே அறுவை குடையத்துக்கு வரும்போது 8 to 12 மணி நேரம் பண்ணி கொடுக்கணும். அது பண்ணி கொடுக்கலன்னா ஒரு சில சுகாதார பிரச்சனை வரும். இப்போ நஷ்டமாகிறதுனா சொல்கிறேன் பாருங்கள், அதிகபட்சமாக 100 கிராம் ஃபீடு வந்து ஏற்றி அனுப்புகிறாங்க, 100 கிராம் தண்ணி, அது குடல் பகுதியில் 200 கிராம் தங்குகிறது. இந்த 200 கிராமில் வந்து அவங்களுக்கு ஆகிற செலவு 100 கிராம் தீவனத்துடைய செலவு வெறும் ₹4.50. ₹4.50 செலவு பண்ணிவிட்டு பொதுமக்களாகிய உங்கள் இடத்துல வந்து எவ்வளோ உங்கள் தலையில் ரேட்டை வைக்கிறாங்க. இப்போ கோழி ரேட்டு ஏறது காரணம் அதுதான். இப்போ 200 கிராம் சிக்கனோடைய ரேட்டு வந்து அதிகபட்சம் நீங்கள் ₹250 விற்கிறேன்னா ₹50 அதிகமாகுது. வெறும் ₹4 தீவனத்தை போட்டுட்டு பேரும் கம்பெனி முதலாளிகள் அங்கே நம்ம பொதுமக்களுடைய ரேட்டை வந்து அதிகபட்சம் ₹50 அவங்க தலையில் விற்கிறாங்க. இந்த மாதிரி ₹50 விற்கக்கூடாது, அரசின் வழிகாட்டுதல் படி எங்களுக்கு தீவன கட்டுப்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டதுக்கும் கவர்மெண்ட் சொன்ன பிறகு ஸ்கேலிங் கேட்டதுக்கு அவங்க பெரும் முதலாளிகள் வந்து கம்பெனிக்காரங்களை செவி சாய்க்கவில்லை. அதனால் நாங்கள் மாநில அளவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, கேரளாவும் நாளைக்கு மீட்டிங் கொடுக்குறோம், எல்லாம் ஒன்று சேர்ந்து ஸ்ட்ரைக்கு 30ஆம் தேதி நாங்கள் அறிவிச்சிட்டோம். அதுக்கு நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் ஒன்று சேர்ந்து அன்றைக்கி கடை அடைப்பு போகிறோம். 1500 கடை எங்கள்கிட்ட இருக்குது விழுப்புரம் மாவட்டத்தில். நாங்கள் எல்லாம் கடை அடைப்பு போகிற நடத்தி ஒன்று கம்பெனிகளுக்கு சுகாதாரமாக கோழி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிகிட்ட நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். அப்படி சப்போஸ் அவங்க நடக்காத பட்சத்தில் எங்கள் வண்டிங்களை பூரா ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். முதல்ல எங்களோட நோக்கமே ஸ்ட்ரைக் பண்ணணுன்ற நோக்கம் கிடையாது. மக்களுக்கு வந்து சுகாதாரமான கோழியை கொடுக்கணும், கம்மியான விலையில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். அதிகபட்சம் இப்போலாம் ப்ரோட்டீன் ஒரு மனிதனுக்கு ப்ரோட்டீன் அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அந்த ப்ரோட்டீன் வந்து சிக்கன்லேருந்து ஈஸியாக கிடைக்குது, சிக்கனில் தான் நல்லா கிடைக்கிட்டு இருக்கு, ஈஸியான சீப்பாக கிடைச்சிட்டு இருக்கு. அதில் போய்ட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க கம்பெனிகளை. அதிகபட்சம் ஒரு 100 முதலாளிகள் சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த ரேட்டை ஏற்றி மக்கள் மத்தியில் தான் இப்போ வெளியே பார்க்குறாங்க. அதுக்காக தமிழக அரசு வந்து இதை தலையிட்டு கவர்மெண்ட்டில் கம்பெனிக்காரங்கிட்ட பேசி இந்த 31ஆம் ஸ்ட்ரைக்கு முன்னாடி எங்களை வாபஸ் வாங்க வச்சாலும் நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். அப்படி இல்லாவிட்டால் காலவரை 31ஆம் தேதியிலேருந்து காலவரையற்ற கடையெடுப்பு போராட்டம் நடத்தலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். கால்நடைத்துறையில் தான் வருது. நாங்கள் விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங் கொடுத்துருக்கோம். கலெக்டர் வந்து அவங்க பேசிட்டு சொல்கிறேன்னாங்க. அந்த மாதிரி ஜேடி அனிமல் டிபார்ட்மெண்ட்டு சென்னை தலைமை செயலர் கொடுத்துருக்குது. இது வந்து அதிகபட்சம் 2022 எப்படி ஃபீடு போடணும், எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அரசு வழிகாட்டுதல் எங்களுக்கு லெட்டரே கொடுத்துருக்காங்க. கோழி ஏற்றத்துக்கு மேலே 8 to 12 மணி நேரம் ஃபீடு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அரசு வழிகாட்டுதலே இருக்குது. அதை கடைபிடிக்காமல் இந்த கம்பெனிக்காரங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், மாநில அளவில் தமிழ்நாடு முழுக்க எங்கள் சங்கம் இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நான் இருக்கேன். விழுப்புரம் மாவட்ட தலைவராக நான் இருக்கேன். அமைச்சர் அது பார்த்து அமைச்சருக்கும் பயிர்த்து லெட்டர் கொடுத்துருக்குது. அவங்களும் பேசிட்டு சொல்கிறாங்க, இன்னும் வெளில சொல்லலை. அதிகபட்சங்க ஒரு கடைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் மொத்தம் தமிழ்நாடுக்குள்ள 60,000 கடைங்க இருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 1200-1500 கடைங்க இருக்காங்க. ஒரு கடைக்கு சாதாரணமாக 5 பேர் போட்டால் கூட குறைஞ்சபட்சம் ஒரு 7-8,000 இதுங்க ஊழியர்கள் மட்டும் கடையில் இல்லை. இந்த லோடு ஏற்றுறவங்க கணக்கு பண்ணால் அவங்க ஒரு 10,000 பேர், அதிகபட்சம் ஒரு 15,000 பேருக்கு மேலே விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும். தமிழ்நாட்டில் எடுத்தனா குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் பாதிக்கப்படுவாங்க.
ஸ்ட்ரைக்கால் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டும் பார்த்தாலே குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஒன்று கம்பெனிக்காரங்களுக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னா நாள் ஒன்றுக்கு இந்த தீவனம் போடுறதுனால 1,90,00,000 கம்பெனிக்காரங்க லாபம் ஏற்படுது அதிகமாக தீவனம் போட்டு ஏற்றுறதுனால. ஆனால் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாள் ஒன்றுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தாலே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இழப்பீடு வர வாய்ப்பு இருக்குது நாள் ஒன்றுக்கு. ஆமாம்.